டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் அடிக்கிறாங்க, ஒரு போலீஸ்கார் விலைக்கு விடுறாரு. சார் பார்த்து 10 வருஷம் அடிங்க, அதிகமாக அடிச்சிக்காதீங்க, ஏன் சார் பதட்டப்படுறீங்க? இது திமுகவோட வீடு இல்லை, இது தமிழ்நாடு. நாங்கள் வாழறோங்க, எங்கள் குடும்பம் இங்கே தான் இருக்குது. டிஜிபி ஆஃபீஸ் தானே வர, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு முதல்ல காலையில் மிரட்டல் ஃபோன் வந்துச்சு அவருக்கு. அவர் என்னன்னா பண்ணிக்கிறான்னு சொல்லி விட்டுருக்காரு. அப்புறம் வந்திருக்காங்க, வெளியில் வந்தோன்னா அவங்க தான் வந்து தாக்கியிருக்காங்க. பேனா கத்தி வச்சு டிஃபென்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லை, யாரன்னா வச்சுக்கலாம். இப்போ நம்மளே கையில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நான் அதுக்காக குத்த போடணும்னு அவசியம் இல்லை. ரிவால்வர் கூட வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களை அடிக்க வரும்போது நீங்கள் திருப்பி என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் அடிக்கிறீங்க, அடிச்சுட்டா என் மேலே தான் கேஸ் கொடுக்கணும். ஏன் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு. இங்கே எப்படி இருக்குன்னா, நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களை அடிக்கிறேன், உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க. நம்ம ஊர்ல ஒருத்தர் தமிழர் போறாரு, ஒருத்தர் சிபி ராதாகிருஷ்ணன். அவரை வந்து கண்டிப்பா தோக்க போறோன்னு தெரியும். இந்தி கூட்டணி விளங்காத கூட்டணி தெரியும். எங்கேயும் அதுவும் ராகுல் காந்தி இருக்கிறது விளங்காது. நாங்க நாகரிகமா 2 பேருக்கு ஓட்டு போடாம ஒதுங்கிறோம் அப்படின்னா இன்டெரக்டான அர்த்தம் தமிழர் வர்றதுக்கும் அப்படின்னா எல்லா அர்த்தம். வீம்புக்குன்னா சுரேந்தர் ரெட்டி எதுவுமே இல்லாம முழுக்க 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 மோடி வெறுப்பு, ஆர்எஸ்எஸ் வெறுப்பு. இந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி இருக்குதுன்னா திமுக தான். ஆரியத்தை எந்த வகையிலும் ஆரியத்தை வந்து நம்ம உள்ள வரக்கூடாதான். ஆனால் நிறுத்துறது யாரு? ஒரு ஒரு சமுதாய பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தணும். அவர் எழுத்து நிற்கிறவர் பார்த்தா பிரணாப் முகர்ஜி, அவர் ஒரு பிராமின், அவர் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எங்க ஆரியம் போச்சு? எந்த மாதிரி இவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே போய் ஆரியம் திராவிடம்லாம் போய் அல்டிமேட்டா இவங்களுக்கு என்ன வேணும்? பதவி, இந்த அதிகாரம். எப்படி இந்த வாழ்க்கை வாழ முடியும்? எதுவுமே வேண்டாமா, பேங்க் பேலன்ஸ் வேணாமா, பிளாட் வேணாமா, எப்படி எதுவுமே இல்லாம அப்படி அந்த மரியாதை இப்போ உலக தலைவர்ல இருந்து மோடி மேல வந்திருக்கு. ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா தெரியாம கையை வச்சுட்டு முக்கியமான 3 நாடுகள் 1/3 பாப்புலேஷன் வச்சிருக்கிறது. நம்ம 140, சைனா 150, ரஷ்யா ஒரு 30-40 எல்லாம் சேர்ந்தா கிட்ட 300 வந்துருச்சு. இப்போ முழிக்கிறாரு. 300 கோடி மக்கள் நம்பி இருக்கிற இந்த 3 கண்ட்ரியும் ஒன்னா சேர்ந்துருச்சு. ஒபாமா சொல்லியிருக்காரு, நீ என்ன விமர்சனம் வச்சாலும் சரி, ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை 10th பிளேஸ்ல இருந்து 11 வருஷத்துல 4th பிளேஸுக்கு கொண்டு வரது மிராக்கிள்ங்கிறாரு. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவரான குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சார். அதாவது பாஜகவில் மென்மேலுமே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி. இப்போ இனிமேல் திமுக காரங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் தான் வந்து பாஜகவோட வழக்கறிஞர் தான் முன்னாடி போய் நிற்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல இல்லை, கொஞ்சம் டஃப்பான ஜாபாக தான் இருக்குது இனிமேல். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வர்றதுனால திமுக எப்பவுமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. எலெக்ஷன் வந்ததுன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க. அதனால் இப்போ அடுத்த எலெக்ஷன் வந்து 6-7 மாதம் தான் நமக்கு இருக்குது. ஸோ அது கடுமையாக இருக்கும் போராட்டம். பட் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். ஏன்னா எங்கள் ஆட்சி வந்துடும். அதனால் நாங்கள் அப்புறம் ஃப்ரீ. அந்த 6 மாதம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், எல்லாம் பார்த்து தானே ஆகணும். ஏன்னா சின்ன ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டாவே வந்து உள்ள தூக்கி போட்டுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒரு 6 மாதம் அப்படி இருக்கும். கொஞ்சம் அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகே சார். இப்போ பார்த்தா அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து டிஜிபி ஆஃபீஸ் ஃப்ரண்ட்லேயே வந்து அவர் தாக்கப்படுறாரு, அவர் எதிர் தாக்கம் கொடுக்குறாரு. 2 பேருக்கு மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணப்படுது சார். இங்கேயும் எஃப்ஐஆர், அங்கேயும் எஃப்ஐஆர். ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போயிருக்காரு. அதுவுமே கோர்ட்டுமே அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க, நீதிமன்றத்தில் வீடியோ பார்த்துருப்பாங்க. இருந்தாலுமே நீதிமன்ற காவல் எதனால சார் கொடுக்குறாங்க அவங்க? நாளுக்கு நாள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்குன்னாங்க. நம்ம அடிக்கடி பேசி எங்களை சலிச்சு போச்சு. இப்போ வந்து அடுத்த பரிமாணத்துக்கு போகுது. என்னென்னா, இந்த லீகல் சில ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப பார்த்தா புரியும். எப்படி இப்படிலாம் ஒரு கேஸ் போட முடியும் அப்படின்னா, முதல்லலாம் நீதிமன்றங்கள் அது கண்டிக்கும். இப்போ அது கண்டிக்காததுனால என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிமாண்ட் பண்ணும்போது கேஸ் அண்ட் கவுண்டர்னு நாங்கள் சொல்லுவோம். 2 பேர் அடிச்சிட்டாங்கன்னா 2 பேர் மேலேயும் கேஸ் போடுவாங்க, 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, 2 பேர் மேலேயும் சார்ஜ் ஷீட் ஒன்றா போடுவாங்க. 2 பேரும் ஷுட் பி ட்ரைட் டுகெதர். இதுதான் நம்ம ப்ரொசீஜர். தனியாக பண்ண முடியாது. 2 பேரும் ட்ரையலும் ஒரே நாளில் ஒரே சமயத்தில் நடக்கணும். அப்போ தான் யார் பண்ணது தப்பு, யார் பண்ணது கரெக்டுன்னு தெரியும். இந்த விஷயத்தில் வந்து உள்ளங்கை நெல்லிக்கணின்னுவாங்களே, இது வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் இரவு நைட்டு 12 மணிக்கு நடந்தால் கூட இல்லைப்பா இவன் தான் அடிச்சிருப்பான், முதல்ல இல்லைப்பா அவன் அடிச்சிருப்பான்பான்னு ஒரு சந்தேகம் வரும். இது நடந்தது வந்து டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி. இவர் டிஜிபி ஆஃபீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போய் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, நீ டிஜிபி ஆஃபீஸ் தானே வர, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு முதல்ல காலையில் மிரட்டல் ஃபோன் வந்துச்சு அவருக்கு. அவர் என்னன்னா பண்ணிக்கிறான்னு சொல்லி விட்டுருக்காரு. அப்புறம் வந்திருக்காங்க.
இவர் வெளியில் வந்தோன்னா அவங்க தான் வந்து தாக்கியிருக்காங்க. தாக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, பேனா கத்தி, சின்ன கத்தி வச்சிருக்காரு, அது பண்ணாராம். கத்தி வந்து பேனா கத்தி வச்சு டிஃபென்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லை, யாருன்னா வச்சுக்கலாம். இப்போ நம்மளே கையில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நான் அதுக்காக குத்த போடணும்னு அவசியம் இல்லை. ரிவால்வர் கூட வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் ரிவால்வர் ஏன் ரிவால்வர் வச்சுக்கிறீங்க? அப்போ கேட்குறதா ஒரு 10 பேர் சுட போகிறேன்னு கேட்கலாமா? அப்படி இல்லை, எனக்கு ஒரு தற்காப்புக்கு, எனக்கு நான் ஒரு விஐபி, என்னை வந்து கொலை பண்ண பார்க்குறாங்க, அப்படி தானே பல பேர் வந்து இப்போ கன்மேனை கூட வச்சுக்கிறாங்க. கன்மேன் ஏன் கூட வச்சுக்கிறாங்கன்னா எனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா இவருக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு சின்ன கத்தி, பேனா கத்தி உள்ள வச்சுருக்காருன்னா வந்து அடிக்கிறாங்க, இவர் திருப்பி அடிக்கிறாரு. அடிக்கும்போது பேனா கத்தியில் குத்த வந்தாராம். 2 பேர் மேலே கேஸ் போட்டதே தப்பு. முதல்ல இந்த இதில் வந்து இந்த கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு புரியும். அக்ரஸார் யாருன்னு கேட்பாங்க. எப்பவுமே 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, செல்ஃப் டிஃபென்ஸ் ஒன்றுன்னா அதில் யார் அக்ரஸர்னு பார்ப்பாங்க, யார் வந்து கண்டையை தூண்டினதுன்னு கேட்பாங்க. இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டுக்கு வந்து நான் உங்களை அடிக்கிறேன், நீங்கள் என்ன வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்கு என்னை திருப்பி அடிக்கிறீங்க, அதிகமாக அடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஏதோ ஒன்று நான் அடிக்கிறேன், அது அப்புறம் முடிவு பண்ணலாம். நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களை அடிக்க வரும்போது நீங்கள் திருப்பி என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன அடிக்கிறீங்க, அடிச்சுட்டா என் மேலே தான் கேஸ் கொடுக்கணும். ஏன் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு. இங்கே எப்படி இருக்குன்னா நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களை அடிக்கிறேன், உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க நீங்கள் திருப்பி அடிச்சதுக்கு. அப்போ எதுக்கு சொல்கிறாங்கன்னா யார் அக்ரஸர்ன்றது வந்து யார் தூண்டினாங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னா, இப்போ என்ன டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு அடிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிடலாம். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களை அடிக்கிறேன், நீங்கள் என்ன திருப்பி அடிக்கிறீங்க, நான் கத்தி எடுத்து உங்களுக்கு குத்திடுறேன் கேட்டால் செல்ஃப் டிஃபென்ஸ் சார் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து வாலண்டரியாக வரணும். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து உங்களை அடிக்கும் போது நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் திடீர்னு தாக்குறியே, நீ என்னை கத்தியில் குத்த வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு கத்தி எடுத்து உங்களுக்கு குத்தினேன்னா செல்ஃப் டிஃபென்ஸ். அது எதுவும் அதிகமாக கூடாது. அவன் கத்தி எடுத்தா நீ கத்தி எடுக்கணும், அவன் ஒரு சின்ன ஒரு கட்டை எடுத்தா நீ கட்டை எடுக்கலாம், அவன் சின்ன ஒரு ஒரு பிளேட் எடுத்தா வச்சுங்க, நீங்கள் பெரிய ஒரு கன் வச்சு சொல்லக்கூடாது. இதுதான் செல்ஃப் டிஃபென்ஸில் உள்ள ஒரு இது எப்படி இருக்குன்னா, இவர் வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வந்து உங்களை அடித்து நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸை என்ன அடிக்கிறதுன்றது தான் கரெக்டு எல்லா இடத்துலையுமே. இங்கே எப்படி போட்டிருக்காங்கன்னா நான் வேலையில்லாமல் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களை போட்டு அடின்னு அடிக்கிறேன், நீங்கள் திருப்பி என்ன எவ்வளோ தான் அடிப்பேன்னு சொல்லி திருப்பி என்ன அடிக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன், உடனே பெரிய கன் வச்சு சுட்டுறேன், சுட்டுட்டு என்ன செல்ஃப் டிஃபென்ஸுங்க அப்படின்னு ஏற்றுக்க மாட்டாங்க. யார் அக்ரஸர்னு பார்ப்பாங்க. இந்த சண்டையை தூண்டினது யார் அப்படின்னு, இதில் தூண்டினது யாருன்னா அவங்க தான். 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அவங்கள தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும், இவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் இங்கே இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே அப்படி தான் நடக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்ன ஜோக்குன்னு அதில் முத்தாய்ப்பு, அது 4 நாள் மேலே போயிட்டுருக்கு. நம்ம சொல்ல அப்படியே கடைசி டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் அடிக்கிறாங்க, ஒரு போலீஸ்கார் விலைக்கு விடுறாரு, சார் பார்த்து 10 வருஷம் அடிங்க, அதிகமாக அடிச்சிக்காதீங்க, ஏன் சார் பதட்டப்படுறீங்க அப்படின்னு. பார்த்தீங்களா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறது தெரியும் இல்லை, இது நாடாங்க, இது உங்களே சொல்கிறேன். வயிறுலாம் எப்படி சொல்கிறதுன்னா எவ்வளோ உள்ள குமுறலாக திரும்ப இருக்குது எங்களுக்குலாம். எங்கே போயிட்டுருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா இது உங்கள் வீடு இல்லை, இது திமுகவோட வீடு இல்லை, இது தமிழ்நாடு. நாங்கள் வாழறோம் இங்கே, எங்கள் குடும்பம் இங்கே தான் இருக்குது. ஒரு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ரவுடி பசங்க வந்து அடிக்கிறாங்கன்னா அதை ஒருத்தர் யாராக இருக்கட்டுங்க, நான் இவரு அவருன்னு சொல்லலை, யாரோ 2 பேர் அடித்தாங்கன்னா போலீஸ்காரன் முதல்ல பேர் 2 பேர் அடித்து ஒரு பக்கம் தள்ளி விட்டு அரெஸ்ட் பண்ணுற 2 பேருமே. என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி வந்து அடிக்கிறீங்கன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விடுதலை செலுத்தலாம் தெரியாது, அவரை பொறுத்த யாரோ ரவுடி மாதிரி அடிக்கிறாங்க, செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஒரு அடிக்கிறாரு. அப்புறம் தெரிஞ்சு அவங்க விடுதலை செலுத்துகள் யாரானா இருக்கட்டும். போலீஸ் என்ன பண்ணணும், இன்னும் கேட்டால் கன் எடுத்து ஷூட் பண்ணணும். ஏன்னா அது டிஜிபி ஆஃபீஸ் அது. ஆமாம் சார். ஏன்னா இப்படி இப்போ அடிச்சுக்கிற மாதிரி வர்றவங்க யாரும் தெரியாது, நேரம் அடிச்சுக்கிற 2 பேர் நேரம் டிஜிபி சொல்ல போயிட்டாங்கன்னா டிஜிபியோட இது அவரோட இது முக்கியம் இல்லை, பாதுகாப்பு முக்கியம் இல்லை. எங்கே நடக்குது, கூட்டு போகிறாங்க ஒருத்தரை அங்கேயே நடு ரோட்டில் வச்சு அடிச்சு சாவடிக்கிறாங்க, டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே நடக்குது. எங்கே வேவி லீடிங் டூன்னு தெரியல இல்லையே. எங்களுக்குலாம் அதை பார்க்கும்போது தெரிஞ்சுட்டேன், ஓ இன்னைக்கு இவர் தான் ஏற்படும் போது தான் உள்ள போகிறார். பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் தான் உள்ள போகிறார் ஆப்வியஸாக. ஏன்னா அவர் தானே என்னென்னா கத்தி வச்சு மிரட்டினாருன்றாங்க. ஓகே சார், அது வரைக்கும் ஓகே சார். நம்ம கடைசியாக போய் நிற்கிற இடம் வந்து நீதிமன்றம் அப்படிங்கிறது. அப்போ நீதிமன்றமே அப்புறம் அந்த பக்கம் போகும்போது என்ன சார், நீதிமன்றம் இதை தலையிட முடியாதுங்க. என்ன நீதிமன்றம் 2 எஃப்ஐஆர் இருக்குது, 2 கவுண்டர், கேஸ் அண்ட் கவுண்டர்ன்றோம். ஐயா இவங்க அடித்தாங்க இவங்க அடித்தோம். இப்போ நீங்களே பார்க்குறீங்க ரோட்டில் ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் நடக்குது, 2 பெரிய கட்சி மோதிக்கிறாங்க வச்சுங்க, இவர் அடித்தார் 2 பேரும் அடிச்சு 2 பக்கம் சேதம் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி இவர் தான் தப்பு இவர் ரைட்டு இவர் சொல்ல முடியாதுல்ல. போலீஸ் வேலை அது கிடையாது. யார் தப்பு பண்ணாங்க,
யார் சரியாக நடத்தினாலும் போலீஸ் வந்து பவர் கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது என்னென்னா, கேஸ் அண்ட் கவுண்டர்னா 2 பேர் மேலேயும் முதல்ல கேஸை போட்டுருங்க, எஃப்ஐஆரை போட்டுருங்க, 2 பேரும் விசாரிங்க. இவர் மேலே தப்புனா இவர் அரெஸ்ட் பண்ணுங்க, 2 பேர் மேலே தப்புனா 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுது. இப்போ இவங்க விஷயத்தில் 2 பேர் கேஸ் அண்ட் கவுண்டர் வந்தது. மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்டிருப்பாரு, என்ன சார் குற்றம்னா சார், மேடம் இந்த மாதிரி இல்லை சார், இந்த மாதிரி ஒரு அடிச்சிட்டாரு, பட்டன் கத்தி வச்சு வெட்டிட்டாருன்னு. யாரை வெட்டினாரு, ஒருத்தர் அடிக்க வந்தாங்கன்னு. அவங்க எங்கே, அவங்க மேலே கேஸ் இருக்குது, அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது, அப்ஸ்காண்டிங் மேடம்னுவாங்க. அப்ஸ்காண்டிங் சார் நான் பிடிச்சிடுறோம் அப்படின்னாங்க. இல்லை இல்லை அவங்கள பிடிச்சிட்டு வர வரைக்கும் ஒரு ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவரு ஒரு அக்யூஸ்ட். அப்போ இவங்க மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாருன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டார். கேஸ் அண்ட் கவுண்டரா, இவங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்களா, இவங்க எப்போ அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஐயா இப்போ தேடிட்டு இருக்கீங்க, அப்போ முடிஞ்சு அவ்வளோதான். அதில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இது காவல்துறை தான் இதில் கரெக்டாக பார்த்து என்ன அநியாயமாக இருக்குது. புகார் கொடுக்க வந்தவர் ஒருத்தர் போய் அடிக்கிறாங்க ஒருத்தர், அவர் மேலே ஒருத்தர் கேஸ் போட முடியுமா? என்ன எங்கே போய் முடிவு போகுதுன்னு தெரியல நம்ம. அது ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகே சார். சார் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் நடக்க போகுது சார். ஸோ இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்ற தரப்பு பார்க்க போகிறதில்ல. அதில் வந்து எதிர்த்தரப்பு ரெட்டி அவர்கள், அவர் வந்து லல்லு பிரசாத் யாதவெல்லாம் போய் மீட் பண்ணதாக செய்திகள் வருது. எதற்காக சார்? இல்லை, முதல்ல நீங்கள் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்னா வந்து முதல்ல எப்படி இருக்குன்னா, 2 பக்கமும் டஃப்பாக இருந்ததுன்னா கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. போகும்போதே இவர் ஜெயிச்சிருவாருப்பா அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்களேன். குறைந்தபட்ச நாகரிகம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது, இவர் நரசிம்மராவ் நின்னார்னு நினைக்கிறேன். இந்த ராஜீவ்காந்தி வந்து 91 அவர் எலெக்ஷன் நின்னார், ஆனால் அவர் இறந்துட்டார். எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி May 21 இறந்துட்டார். எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க, தள்ளி போட்டாங்க 2 வாரம். அப்போது நரசிம்மராவ் இதுவாக இல்லை, அவர் எம்பியா இல்லை, ஆனால் அவர் பிஎம் ஆகிட்டாங்க. ஆளுங்க ஆட்சி வந்தவர் 400 சீட்டுக்கிட்ட மிருக படத்தோடு வந்தாங்க. அப்போது யாருன்னு தெரியாதவங்க டக்குன்னு என்ன பண்ணாங்க, நரசிம்மராவ் இருக்கட்டும் சொல்லி நரசிம்மராவ் பிஎம் ஆக்கினாங்க. அவர் இதுவும் ஆகலை, எம்பி இல்லை. 6 மாதத்துக்குள்ள எம்பி ஆகணும் இல்லைங்க. அவர் ஆந்திராவிலேருந்து நின்னார் எம்பிக்கு. அப்போது என்டிஆர் நினைக்கிறேன், என்டிஆர் சந்திரபாபு நாயுடு தெரியல. அப்போது நாங்கள் யாரும் கண்டெஸ்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எங்கள் மண்ணிலிருந்து ஒரு மைந்தன், இந்த நாட்டோட பிரதமர், அவரை எடுத்து நான் போட்டிவிட்டு அவரை நான் டிஃபீட் பண்ணிட்டேன் வச்சுங்களேன் பேச்சுக்கு. அப்போ இந்த நாட்டோட பிரதமராக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு ஆந்திரா மக்கள், ஆந்திராக்காரருக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு வித்ரா பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்ஸ்டைன் பண்ணிட்டு நீங்கள் இதுவாக யுனானிமஸாக வாங்கிட்டாங்க. அப்புறம் சுயேட்சையெல்லாம் போட்டிட்டு அவர் எத்தனையோ லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார். எதுக்கு சொல்கிறேன்னா, மரபு என்னன்னா, நம்ம ஊரில் ஒருத்தர் தமிழர் போகிறாரு, ஒருத்தர் சிபி ராதாகிருஷ்ணன், அவர் போகிறாரு. அவரை வந்து கண்டிப்பாக தோக்க போகிறோன்னு தெரியும். இந்தி கூட்டணி விளங்காத கூட்டணின்னு தெரியும். எங்கேயும் அதுவும் ராகுல் காந்தி இருக்குது, விளங்காது. அந்த கூட்டணியில் நிற்கிறாங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும் ஒரு ஸ்டாலின் அவர்கள், குறைந்தபட்சமாக நாங்கள் அப்ஸ்டைன் பண்ணுறோம், நாங்கள் நாகரிகமாக 2 பேருக்கு ஓட்டு போடாமல் ஒதுங்கிடுறோம் அப்படின்னா இன்டெரக்டான அர்த்தம், தமிழர் வர்றதுக்கும் அப்படின்னா எல்லா அர்த்தம். வீம்புக்குன்னா சுரேந்தர் ரெட்டி அப்படின்னு ஆந்திராக்காரர் ஒருத்தரை சுப்ரீம் கோர்ட் இது ஒரு நீதிபதியை அவரை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு, நாங்கள் பாருங்க, அவர் கேட்ட என்ன சொன்னாங்கன்னா, தமிழர் என்ற போர்வையில் சங்கி ஒளிந்திருக்கிறாராம் RSS. சரி, நான் கேட்குறேன், அதே என்டிஆர் முடிவு பண்ணிட்டாரு. தெலுங்கர் என்ற போர்வையில் காங்கிரஸ்காரர் ஒளிந்திருக்கிறார். பார்க்கலையே அவர் காங்கிரஸ்காரன்னு பார்க்கலையே. 2 பேரும் எதிரும் புதிரும், காங்கிரஸும் தெலுங்கு தேசமும் எதிரும் புதிரும். அவர் அவங்க பார்க்கல. தமிழ் மக்களின் பிரதிநிதியாக ஒருவர் வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நரசிம்மராவ் டக்குன்னு ஒரு 2 ஃபைல் வருது, ஒன்று குஜராத்துக்கு போகுது, ஒன்று ஆந்திராவுக்கு போகுது. எதை ப்ரிஃபர் பண்ணுவான்னு டக்குன்னு அவர் அறியாமையே என்ன பண்ணுவார், ஆந்திராவுக்கு அனுப்புவார். நம்ம ஊருன்னு அது பாசம் வரும்ல. அது எல்லாரும் என்ன விரும்புவாங்கன்னா, நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பிரதமர் ஆகட்டோம்பா அப்படின்னு நினைப்பாங்க. எதுவுமே இல்லாமல் முழுக்க 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 மோடி வெறுப்பு, RSS வெறுப்பு. இந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி இருக்குதுன்னா திமுக தான். இப்போ சரி, இப்போ விட்டுருங்க. அப்துல் கலாம் இருக்கும்போது ஒரு சிறுபான்மையினர் கொண்டாடுறோம்னு சொன்னால, இவர் யாரும் ஆதரிச்சு அது? அப்போ இப்போ நம்ம இவர் இருந்தார்ல, நம்ம இப்போ முர்முக்கு முன்னாடி இருந்தார்ல, அவர் ஜனாதிபதி அனௌன்ஸ் பண்ணும்போது இவரை பிரணாப் முகர்ஜியை கொண்டு விட்டாங்க. அது வரைக்கும் ஆரியம் திராவிடம், ஆரியத்தை எந்த வகையிலும் ஆரியத்தை வந்து நம்ம உள்ள வரக்கூடாதான். ஆனால் நிறுத்தினது யாரு? ஒரு ஒரு சமுதாய ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தணும். அவர் எழுத்து நிற்கிறவர் பார்த்தா பிரணாப் முகர்ஜி, அவர் ஒரு பிராமின், அவர் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எங்கே ஆரியம் போச்சு? எங்கே போய் யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் நின்னார், அவர் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னாங்க. பிரதிபா பாட்டீல் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ எப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த மாதிரி இவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே போய் ஆரியம் திராவிடம்லாம் போய் அல்டிமேட்டாக இவங்களுக்கு என்ன வேணும்னா பதவி, அந்த அதிகாரம். அது யார் தடையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்து தான் போடுவாங்க. நாங்கள் சிறுபான்மையினை கொண்டு வந்தால் எதிர்ப்பு, ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்தால் பிரசிடெண்ட்டாக கொண்டு வந்தால் எதிர்ப்பு,
அப்புறம் ஒரு மலை வாழ்வு கொண்டா அவருக்கு எதிர்ப்பு எல்லாம். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வராருங்க. ஆமாம். அவருக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நல்ல மனுஷங்கன்னு கேட்டால் அவரை வந்து அதுக்குள்ள ஒரு சங்கி இருக்காரு. நான் சுரேந்தர் ரெட்டி இன்னைக்கு வந்து நாங்கள் நடத்த போகிறோம், தேர்தல் நடத்த போகிறோம்னு சொல்லி நடத்துறாங்க. 2 கட்சி அப்ஸ்டைன் பண்ணிட்டாங்க, நாங்கள் எந்த வாக்கள் போக மாட்டோம்னு. எதுக்கு நீங்களும் பண்ணியிருக்கலாம்ல? அப்போ இந்த ஆரியம் திராவிடம்லாம் முழுக்க முழுக்க பொழப்புக்காக பண்ணுறது தான். அவங்க உண்மையான உணர்வுலாம் அதை பற்றி இல்லவே இல்லை. அவங்க உணர்வு முழுக்க 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 எங்கே இருக்குதுன்னா சம்பாதிக்கணும், பதவியிலேருந்து உட்காரணும். அதுக்காக நான் யாரோன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தமிழராக இருந்தாலும் சரி அவர் விட்டுருவோம் அப்படின்றது இரட்டை வேடம்ன்றது நல்லா தெரியுது. இதையெல்லாம் மீறி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெருமளவு வாக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பார்ன்றது தெரியும், நமக்கே தெரியும். அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் வேண்டிக்கிறோம். ஓகே சார். அடுத்ததாக பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் மோடி அவர்களை வந்து சொல்லும்போது மோடி அவர்களுடைய ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குது சார்? ஏன்னா ட்ரம்ப் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாரு, ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, புட்டின், ஜி ஜின்பிங் எல்லாம் ஒட்டுக்காக இருக்காங்க. இவரோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ்க்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு ஏன் இவ்வளவு மரியாதைன்னா, அது ஒபாமா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இவர் லேடன் கூட சொல்லியிருக்காரு லாஸ்ட் டைம் இருந்து கூட. அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா, புட்டின் எல்லாருமே என்ன இந்த மாதிரி ஒரு லீடர் நாங்கள் பார்த்ததில்ல. ஜின்பிங்கே சொல்லுவார், எப்பேற்பட்ட தலைவருக்கும் ஒரு ஒரு ரெஸ்ட்டுன்னு ஒரு நாள் இருக்கும், ரெஸ்ட்டுன்னு எடுப்பாங்க எப்பவுமே. இன்னொன்று ஃபேமிலியெலாம் இருக்கும். எங்கேயாவது ஒரு மூலையில் எப்பாவது ஒரு இடத்துலையாவது நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், என் பேத்திக்கு இன்றைக்கி பிறந்த நாள், என் பேத்திக்கு என் பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கா, பிரசவம், ஏதாவது சொல்லுவாங்க. இவருக்கு அது இல்லை. சரி குடும்பம் தான் இல்லை அப்படின்னா, அவர் குடும்பம் இல்லைன்னா கூட அதுக்காக நீங்கள் ஒன்று ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காரு, குடும்பம் இல்லை தான் இருக்கார், 10 நாள் ஊரில் இருக்கிறது இல்லை. சரி குடும்பம் இல்லைன்னா இவர் பர்சனலாக என்ஜாய் பண்ணலாம்ல, ஒரு ரெஸ்ட் எங்கேயாவது போகணும், ரெஸ்ட்டே கிடையாது. இன்னொன்று அவங்க எல்லாம் சொல்கிறது, எப்போ ஒரு மனுஷன்கிட்ட பேசினாலும் இப்போ எங்கிட்ட புட்டின் அவர்லாம் சொல்கிறது என்னென்னா, எங்கிட்ட பேசுனீங்கன்னா 1/2 hour பேசுனீங்கன்னா 1 hour பேசுனீங்கன்னா 45 நிமிஷம் நாட்டை பற்றி பேசுவேன், ஒரு 5 நிமிஷம் வந்து வெளியூர் பாலிட்டிக்ஸ் பேசுவேன், ஒரு 10 நிமிஷம் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுவேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, எனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் லவ் மேரேஜுங்க அப்படி பேசுவாங்கல்ல. பட் இவர்கிட்ட நாங்கள் பேசும்போது 60 நிமிஷமுமே நாங்கள் எந்த டாபிக் போனாலும் இந்தியாவுக்கு எதாவது கொடுப்பீங்களா, இந்தியாவுக்கு அந்த அந்த இது எப்படியாவது எங்களுக்கு அனுப்புவீங்களா, கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா, இப்படியே ஒரு மனுஷன் பேசிட்டு இருந்தாருன்னா அப்போ ஒரு சிந்தனையில் வந்து வாழ்க்கை முழுக்க 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 இந்தியா இந்தியா இந்தியா, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவரை முதல்ல பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, அப்புறம் பிரமிப்பாச்சு. இப்போ எப்படி பார்க்குறோன்னா, இவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியரில் பார்த்து நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ எப்படி ஒருத்தரை கிடச்சிருக்குதுன்னு. பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு குடிமகனும் சரிங்க உங்களுக்கு மோடி கிடச்சிட்டாரு, நீங்கள் திமிராக பேசுவீங்க, எங்களுக்கு யார் இருக்கா அந்த மாதிரின்னு ஓப்பனாக பேசுகிறாங்க. இங்கே வர்ற பாலிட்டிஷியனை விற்றுட்டு போயிடுறாங்க ஊரை, உங்களுக்கு ஒரு மோடி கிடச்சிட்டாருன்னு. இந்த 11 வருஷத்தை மக்கள், நான் வந்து பிஜேபிக்காக பேசலை, இந்த 11 வருஷத்தில் இந்தியாவுக்கு உண்டான மரியாதை இவங்க எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க, தமிழ்நாட்டில் விட்டுருங்க, அகில இந்திய லெவலில் உலக லெவலில் இந்தியா கிடைச்ச மரியாதை ஒரு புட்டினோ ஒரு ஜின்பிங்கோ இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவங்க எதை வச்சு ஒருத்தரை மதிக்கிறாங்க? அவர் மதிக்க வேண்டிய அவசியம் என்ன? மன்மோகன் சிங் மிருகப்படத்தோடு போனார், பயங்கரமான கூட்டத்தை, யாரும் மதிக்கலை. அவரோட செயல்திறன் இருக்கு பாருங்க, அதுதான் அவர் மதிக்க வைக்குது மனிதனை. இவர் இப்படி எப்போ பார்த்தாலும் நாடுன்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் யாரோட எப்படின்னா பேசிக்கலாங்க. ஒரு துறவியை பார்த்தோம் வச்சுங்களேன், உங்களை அறியாமல் ஒரு மரியாதை வரும் தெரியுங்களா? நீங்கள் எல்லாம் பேசலாம் ஜாலியாக, நம்ம இப்போ சினிமாவுக்கு போகலாமா, செல்ஃபோன் வச்சுருக்கியா, கார் எடுத்துருக்கியா, அதெல்லாம் பேசலாம். ஆனால் நம்ம அதை டெய்லி அனுபவிப்போம் அந்த வாழ்க்கையை. ஆனால் ஒரு துறவியை பார்த்தோம் வச்சுங்க, ஒரு லைட்டாக ஒரு பயம் வரும். ஏன்னா எப்படி இந்த வாழ்க்கை வாழ முடியும்? எதுவுமே வேண்டாமா, பேங்க் பேலன்ஸ் வேணாமா, ஃப்ளாட் வேணாமா, எப்படி எதுவுமே இல்லாமல் அப்படி அந்த மரியாதை இப்போ உலக தலைவர்கள்ல இருந்து மோடி மேலே வந்திருக்கு. அவர்கிட்ட போய் யாராவது ஒன்றும் இல்லை, மோடி அவர்கள் மட்டும் லைட்டாக அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கிறேன், என்னை எதாவது கவனிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாருன்னா இந்த மரியாதை கொடுப்பாங்களா? சிம்பிளாக சொல்கிறேன். இல்லை இங்கே இருக்கிற மாதிரி என் மச்சானுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தாருன்னா அவர் தானே, அவர் பணம் கொடுத்தா என்ன வாங்கிடலாம். இந்த மனிதனை பணம் கொடுத்துலாம் வாங்க முடியாது. இந்தியா தான் ரத்தத்திலே ஓடுது. இந்தியா இந்த அவரை ஒன்றும் அந்த பிரமிப்பு தான் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அப்படி வந்து பிடிச்சிக்கிறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மரியாதை ஏன் வருதுன்னா இதுதான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவ்வளவும் அந்த மரியாதையை ட்ரம்ப் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். அவர் எல்லாரும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பண்ணிட்டாரு. இந்தியானா என்ன பெரிய இந்தியா, ஏழை நாடு தானே, அதுனா மோடி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இவர் தனக்குள்ள செல்வாக்கில் இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. அத்தனை பேர் ஒன்று செஞ்சுட்டாங்க. அது தப்பு தாங்க, என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணுறது தப்பு தாங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் ட்ரம்ப் வெளில சொல்லாத ஒரு விஷயம், இந்தியாவை மிரட்டினது என்னென்னா, ஒழுங்காக எங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் உங்கள் உள்ளே வர்றதுக்கு அனுபவம் பண்ணியா,
அலோவ் பண்ணினா நான் உனக்கு டேக்ஸ் போடாமல் விட்டுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன மோடி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் ஆலிவ் ஆயிலிருந்து ரைஸ்லேருந்து சர்க்கரையிலேருந்து பிரெட்லேருந்து எல்லாம் நான் அங்கேருந்து அனுப்புன்றாரு அமெரிக்காலேருந்து. அமெரிக்காலேருந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பெப்சி கோக்கு வந்தே நம்ம காலி மார்க்கெலாம் போயிடுச்சு. ஆமாம் சார். நம்ம அறியாமே ஆலிவ் ஆயில் உள்ளே வந்து 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நல்லெண்ணெய் 200 ரூபாய்க்கு கொடுத்தீங்க வச்சுங்க. நம்ம ஊரில் எல்லாம் நல்லெண்ணெய் அது அது லோக்கல் ஆலிவ் ஆயில் எதாவது எனக்கு பிடிக்கும்னு எல்லாம் ஆலிவ் ஆயில் போயிடுவாங்க. இப்போ நல்லெண்ணெய் விற்கிற நம்ம விவசாயி என்ன பண்ணுவார்? உயிரே போனாலும் அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன், நீ ஆச்சு உன் இதுவாச்சு வச்சுக்கன்னு சொன்ன உடனே இன்டைரக்டாக நீ வந்து ரஷ்யாவில் வந்து வாங்குற ஒன்னால தான் அந்த போர் நடக்குது எல்லாம் கேட்டாங்க. இவர் திருப்பி கேட்டார், நான் ரஷ்யாவில் வாங்குறேன் போர் நடக்குது, நீயே ரஷ்யாவில் வாங்குறேன் ரஷ்யா கிட்ட வாங்குறேன்னாரு. இது வரைக்கும் பதில் இல்லை. அங்கே ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க, பெட்ரோல் வாங்குறாங்க, நிறைய கெமிக்கல் வாங்குறாங்க. ஏன் வாங்குற? அந்த பணத்தை உக்ரைன் செலவு பண்ண மாட்டாங்களா? அப்போ அது கேட்டால் பதில் சொல்ல முடியல. இப்போ என்ன ஆச்சு, இவர் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா தெரியாமல் கையை வச்சுட்டு முக்கியமான 3 நாடுகள் அவங்க தான் வந்து வேர்ல்டோட கிட்டத்தட்ட 1/3 பாப்புலேஷன் வச்சிருக்கிறது. நம்ம 140, சைனா 150, ரஷ்யா ஒரு 30-40 எல்லாம் சேர்ந்தா கிட்டத்தட்ட 300 வந்துருச்சு. இப்போ முழிக்கிறாரு. 300 கோடி மக்கள் நம்பி இருக்கிற அந்த 3 கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்துருச்சு. பிரேசில் வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அவர் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டு எப்படா வெளில வர்றதுன்னு போட்டுட்டோம். அதை வீம்புக்குன்னா பிடிச்சிருக்காரு. இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா அவர் போட்டிருக்கிற எல்லாமே வந்து நம்ம நாட்டிலேருந்து போகிற மலிவான பொருட்கள். நிறைய பக்கத்து கண்ட்ரிலேருந்து வர்றது, மட்டன்லேருந்து, மீட்லேருந்து, பீஃப்லேருந்து, போக்குலேருந்து எல்லாம் பக்கத்து நாட்டிலேருந்து தான் வருது. அது அத்தனை நின்ன உடனே அங்கே இருக்கிற மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சிங்கன்னா படுதோலி அடைவாரான் ட்ரம்ப். ஆமாம், அது இல்லாமல் இமிக்ரேஷன், இது எல்லாமே இங்கே இமிக்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ் வந்து இமிக்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரிலையும். அவர் யார் வரக்கூடாதுங்கிறாரு. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ ட்ரம்ப்போட நிலைமை மோசமாயிடுச்சு. இப்போ போரை நிறுத்தக்கூடிய பவர் எங்கே வருதுன்னா இந்தியாவுக்கு வருது. இந்தியா நான் சொல்லி போரை நிறுத்துவேன்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்போ எவ்வளோ பெரிய இதில் போய் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எவ்வளோ தான் பொய் சாட்சி சொல்லி ஒரு 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 கவிதை சொல்லுவாங்க, பசுவை வந்து பாம்புன்னு எவ்வளோ தான் சாட்சி சொல்லலாம், எல்லா ஊரே சேர்ந்து இது பசுப்பான்னுவாங்க, இதுக்கு பாம்புன்னுவாங்க, ஆனால் வந்து பால் இன்னும் விஷமாக வரும்னுவாங்கல்ல, ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி எவ்வளோ தான் நீங்கள் மோடி வெறுப்புன்னு சொன்னால் கூட அல்டிமேட் ரிசல்ட் இருக்குல்ல. வெளிநாட்டிலையும் வெளி உலக தலைவர்கள் எல்லாம் வியந்து பாராட்டுறாங்கல்ல, அதை எப்படி நீ தடுக்க முடியும்? அது ஒபாமா பேசியிருக்காரு ஒரு 4 நாள் முன்னாடி. என்ன ஸ்பீச் பாருங்க, இந்தியாவை தப்பாக நினச்சிட்டீங்க, இந்த இந்தியா பழைய இந்தியா இல்லை, இது வந்து மோடி இந்தியா. அவர் பேசுறது பார்த்தா அவர் பிஜேபி சென்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி பேசியிருக்காருங்க பாருங்க. இந்தியாவை வந்து ட்ரம்ப் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் இந்தியான்னா ஏழை நாடு, பழைய நாடு. இந்தியா மோடி கீழே இருக்கிற இந்தியா வேற, நீ பழைய இந்தியா நினச்சிக்காத. இப்போ இந்தியா வேற லெவலில் போயிடுச்சு. பண்ண பெரிய மடத்தனம் அங்கே போய் நீ டேக்ஸ் போட்டுது. இந்தியா வந்து டேர்ன் ஆகுது வேற மாதிரி. இப்போ இருக்கிற தலைவர் வந்து இந்தியாவுக்காக எதையும் செய்யக்கூடிய தலைவர். அவரை நீ பகைச்சிக்க கூடாது. இன்னொன்று, எதிரியோட பலம் தெரியாமல் அவரை டச் பண்ணால் எவெல்லாம் சேருவாங்கன்னு கூட தெரியாமல் இருக்கிற நீ நினச்சிட்டு இருக்கிற சைனாவும் இந்தியாவும் சேர மாட்டாங்கன்னு சேர்ந்துட்டாங்களே. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு முடிக்கிறீங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்களே. இப்போ உலகம் ஃபுல்லாக மோடி அவர்கள் பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள்லாம் இன்னும் வந்து மோடி, அமித்ஷா, மோடி மோசமானவர் சொல்லிட்டு இருக்க கத்திட்டு அவங்க நீங்கள் கத்திட்டு இருக்க. அவர் வேற மாதிரி போயிட்டு இருக்காரு, வேற லெவலில் போயிட்டு இருக்காரு. ஒபாமா சொல்லியிருக்காரு, நீ என்ன விமர்சனம் வச்சாலும் சரி, ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை 10th பிளேஸ்லேருந்து 11 வருஷத்தில் 4th பிளேஸுக்கு கொண்டாடுறது மிராக்கிள்ங்கிறாரு. மிராக்கிள் அப்படிங்கிறாரு. இன்னொன்று, நீ 25 ட்ரில்லியன் ஜிடிபி நீ நம்ம இந்தியா, நம்ம யுனைடெட் யூஎஸ்ஏ பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம கடன் 25 ட்ரில்லியனுக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. ஜிடிபியோட கடன் கம்மியாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறாரு ஒபாமா. we are the richest country in the world சொல்கிற ரிச்சஸ்ட் கண்ட்ரி தான், கடனை பாருன்றாரு. பட் இந்தியாவோட கடன் குறைஞ்சி வருதுன்றாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? மன்மோகன் சிங் ஒரு காலத்தில் வாங்கின ஆயில் பணம் இருக்குது பாருங்கள், பெட்ரோலுக்காக. மன்மோகன் சிங் இருக்கும்போது பெட்ரோல் $110, $120 பேரல் இருந்துச்சு. அப்போ 70 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாரு. அப்போ 40 ரூபா கிட்ட கையிலேருந்து 45 ரூபா கிட்ட கையிலேருந்து 1 லிட்டருக்கு குறைச்சாங்க. உண்மைதான், 70 ரூபா கொடுத்துருக்கணும். ஆனால் அப்போ வாங்கின கடனை இப்போ இவர் அதே விலைக்கு விற்றா என்ன பண்ணுறது? ரஷ்யா கிட்ட கம்மியாக வாங்கி கன்வர்ஷன் ரேட்டில் யூஎஸ் டாலர் கன்வர்ஷனே இல்லாமல் இங்கே 2 ரூபா அங்கே 2 ரூபா, 4 ரூபா 1 லிட்டருக்கு கம்மி பண்ணி வாங்கி
நீ பெருமளவு கடனை தீர்த்துட்டாரு. கடனை கம்மி பண்ணுறது கடனை தீர்த்துட்டாரு. தெரிய மாட்டேங்குது சார் இங்கே இருக்கிறவங்களுக்கு. அது என்னன்னா கடனை தீர்த்துட்டு இருக்கிற பணத்தை வச்சு ரோடுகள்லாம் பயங்கரமாக போடுறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டாலின் சொல்கிறாரு, அங்கே அவ்வளோ பணம் வாங்கிட்டு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே, என்ன அதே விலைக்கு கொடுக்கலாம்ல, நீங்கள் அதே விலைக்கு கொடுக்க வேண்டியது தானே, இங்கே ஏன் வந்து சுத்திகரி பண்ணி அனுப்புறீங்க, நீங்கள் அதே விலைக்கு கொடுக்க வேண்டியது தானே, ஏமாத்துறீங்களா மக்கள்ன்றார். இன்னைக்கு அதே விலை 92 100 ரூபாய் வச்சதுனால தான் இன்னைக்கு லாபம் வருது, நம்ம பழைய கடன் அடைக்க முடியும். இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்றீங்க வச்சுங்க, இன்னைக்கு பேரல் 40 ரூபாய் 50 ரூபாவா, ஆனால் நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா நாளைக்கு 100 ரூபா போகும்போது திருப்பி 100 ரூபா போகும். ஆமாம், அப்போ வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். எப்பவுமே நீங்கள் விலை ஏற்றும் போது விலை ஏறும், எல்லாமே குறைக்கும் போது குறையாது. ஆட்டோக்காரன் பார்த்துருக்கீங்களா, 5 ரூபா ஏற்றுறீங்க வச்சுங்களேன், இப்போ ஆட்டோ வருமா சென்ட்ரலுக்கு கேட்டால் சார் 100 ரூபா போட்டு கொடுங்க சார், என்னென்ன கேட்டால் பெட்ரோல் எரிச்சுடுவாங்க. 5 ரூபா ஏறிச்சுன்னா ஓகே, பெட்ரோல் 5 ரூபா ஏறிச்சுன்னா 100 ரூபா கேட்குறாங்களே, நாளைக்கு பெட்ரோல் 10 ரூபா குறைஞ்சி வச்சுங்களேன், சார் 30 ரூபா கொடுங்க சார் போதும் கேட்பாரா, அதே 100 ரூபா. அதான் சொல்றது, மேலே ஏறிடுச்சுன்னா இறங்காது. இப்போ ஏறிடுச்சு, விலைவாசியில் ஏறிடுச்சு, இப்போ இதை குறைக்கிறது தான் குறையாது, ஆனால் நாளைக்கு திருப்பி ஏறும்போது டபுள் மடங்கு ஏறும். ஆனால் மோடிக்கு வந்து பொருளாதாரம் தெரியாதுன்னு இவர் சொல்றாரு, ப. சிதம்பரம் சொல்றாரு. அவர் இருக்கும்போது எங்கே இருந்தது, இப்போ இவர் இருக்கும்போது எங்கே இருக்குது, அதை ஒபாமா சொல்றாரு. நம்பர்ஸ் கேனாட் லைன்றாரு, பொய் சொல்லாது. நம்பர் 10லேருந்து 4வது வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் 3வது வந்துடும். ஜெர்மனி பின்னாடி திரும்பி 3வது வந்துடும். 2 தான் இருக்குது இன்னும், பார்த்துக்குங்க. 3வது பிளேஸாக வேர்ல்டுலேயே 3வது இடத்துக்கு வருது இந்தியான்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏழ்மையான நாடுன்னு சொன்னீங்க, இப்போ எங்கேயோ போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்து பழகிங்கன்னு ட்ரம்ப்புக்கு சொன்னோன்னே, எதை தின்னா இப்போ பித்தம் தெளியும், எதையோ தேவையில்லாமல் போய் காலை வைக்க அது கடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. கொஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து ட்ரம்ப் சந்திப்பார். அவர் வந்து எந்த கண்ட்ரி வேணால் டச் பண்ணியிருக்கலாம். இந்தியா மோடி கிட்ட இருக்கிற இந்தியாவை டச் பண்ணார்ல, அவர் இனிமேல் அழிவு காலம் தான். அவ்வளோதான் சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ண நேரத்திலே பரவாயில்ல மிக்க நன்றி சார். நன்றி.